அட்டகாசமான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். அதுக்கு நான் 200 கிராம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு தக்காளியை நறுக்கி வச்சு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காயறக்கு விடலாம். அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, 2 நட்சத்திர சோம்பு, 2 துண்டு சின்ன பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாம் போட்டுட்டு கூடவே அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளியை அரைச்சி வச்சிருக்கிறோம், அதையும் நம்ம ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே வேகட்டும். இது இல்லையே தண்ணி இதுலேயே இருந்தே பிரிஞ்சு வரும். அதுலேயே மஷ்ரூம் நல்லா வெந்து வரட்டும், இல்லைன்னா தண்ணி அதிகமாக போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு, பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வேணும். நான் 2 கப் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு அதுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு 1 ஸ்பூன் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டு கூடவே ஒரு 2 ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இது நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம அரிசியை ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி இதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி இதே மெத்தடில் செஞ்சு வீடியோ போட்டிருக்கிறேன், அதுவே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாக சூப்பராக வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். போது எடுத்துடலாம். நம்ம சூப்பரான அருமையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.